தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் நீ வந்துவிட்டாலே அவராலே உனக்கு நிறைவான பலன் நிச்சயமாய் உண்டாயிருக்கும். ஆமென். அவருடைய சட்டைகளின் கீழாக அடைக்கலம் இருக்கிறது. தேவனுடைய சட்டைகளின் சிறப்பை குறித்து வேதத்திலே நாம் பல வேத வாக்கியங்களை வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய சட்டைகள் மனுக்குலமாகிய நம்மை தீங்கு தொடாதிருக்கும்படி மறைத்து பாதுகாக்கிறது. அவருடைய சட்டை கழுகு போல், கழுகு தன்னுடைய குட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் சுமப்பது போல இதோ கர்த்தராகிய தேவன் உன்னையும் சுமக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சட்டைகள் கோழித்தன் குஞ்சுகளை சட்டை விரித்து தீங்கு வராமல், இந்த உலகத்தின் எந்த சக்திகளும் தொடாமல் எப்படி பாதுகாக்கிறதோ அப்படியே உன்னை பாதுகாக்கிறது. அவருடைய சட்டைகளின் கீழாக ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய சட்டைகளிலே அடைக்கலம் புகுந்து கொள்வாயாக. ஆமென். அடைக்கலம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பாதுகாப்பான மேன்மை என்று சொல்லப்படுகிறது. பாதுகாப்பை கருதி ஒரு இடத்துல தஞ்சம் புகுந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதை அடைக்கலம் என்று சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அசாதாரணமான தேவன், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், நிறைவு பெற்ற தேவன், பூரணரான தேவன், சம்பூரணரான தேவன். அவருடைய சட்டைகளிலே தஞ்சம் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால், அடைக்கலம் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால், நம்மை போல பாக்கியவான்கள் எவருமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய சட்டை அது ஒரு மேன்மையான மகத்துவம். அந்த சட்டையில் இருக்கிற மகத்துவங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க இந்த உலகத்தின் சக்திகள் அச்சப்பட்டு நம்மை விட்டு தூரமாகிவிடும். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.